என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் தெளிவாயிட்டாங்க. மாத்து கட்சி இல்லாம மாத்தி ஏடிஎம்கே டிஎம்கே போட்டாங்க. நானும் போட்டிருக்கேன். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காசுக்காக நிறைய பேர் போடல. முக்காவாசி பேர் மாத்து கட்சிகள் இல்லாம போட்டிருக்காங்க. சரிங்களா? இன்க்ளூடிங் என்னையும் மாற்று கட்சிகள் இல்லை அப்படின்ட்டு. நம்ம விஜயகாந்த் இருந்தாரு, நான் போட்டேன். சரிங்களா? நிறைய பேர் போட்டாங்க. ஆனால் மாத்து கட்சிகள் அவரும் குடிகாரன்னு சொல்லி இவனுக்கு கேள்விப்படுத்திட்டானுங்க. அதனால அவர் உடம்பு சரியில்லாதனால மாற்று கட்சிகள் இல்லாதனால திருப்பி அதே கட்சிகளுக்கு போட்டோம். ஆனா இப்ப புத்தி ஜாஸ்தி புத்தி இருந்துச்சு. மாத்து கட்சிகள் இல்லாதனால யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மாத்து கட்சிகள் இருந்துச்சு, மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ணை விழிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றும் செருப்படி கேள்விக்கிட்ட இந்த ஒரு பொண்ணு போட்டோ பாருங்க. இந்த போட்டோ அந்த பொண்ணு தெரிவிக்கணும் இல்லை, அந்த பொண்ணு மறைச்சு போற அந்த ஃபேஸா அந்த ஒரு சோசியல் மீடியால ஒரு ரீல்ஸ்ல போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் செருப்படி கேள்வி. யாரு முதல்வர் வாட்ச் இத்தனை கோடியா? யாரு நம்ம முக ஸ்டாலினுக்கு வாட்ச்? ஏன்னா அவங்களுக்கு சம்பளமே ஒரு மாசத்துக்கு பல கோடிங்க, உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம பேரை யாரு, நம்ம முக கருணாநிதியோட கொள்ளு பேரை, சரிங்களா, இன்பநிதி, அவர் தான் வருங்கால சிஎம். சரிங்களா? துணை சிஎம் இல்ல, சிஎம், வருங்கால சிஎம். அவரு 2 கோடி. அவர் பண்ற பிசினஸ் ஒரு நாளைக்கே 10 கோடி சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு 2 கோடி காரம். சரிங்களா? அதை கேட்கறது என்னன்னா, நீ எல்லாம் எப்படி கேட்கல மாதிரி இப்ப சிஎம் போஸ்ட் நிக்கிற விஜய் அவர்களை நீ என்ன செஞ்ச, என்ன கழிச்சிட்ட? பல வருஷமா ஆட்சி இவங்களே ஒண்ணு கிழிக்கல, புதுசா நிக்க கூட இல்ல. அவங்கள்ட்ட என்ன செஞ்சு கிழிக்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். செஞ்சுட்டு நல்லா இல்லைன்னா அவரையும் மாத்துறது தெரியும் மக்களுக்கு. அதனால இந்த மாதிரி என்ன செஞ்சு கேட்கறத விட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். யாரு எக்காந்து கொண்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.